என்ன ஒருத்தருக்கு உதவி பண்ணாங்கன்னா கடவுள் படி இழப்பாரு கடவுள் படி இழப்பாருன்னு சொல்லுவாங்க. கடவுள் படி இழப்பாருன்னா காலையில கட்டில படுத்திருந்தா வாயிலே கொண்டு வந்து ஊட்டுவாரு. விடியா காலம் எந்திரிச்சு வேலை எங்கேயும் கிடைக்காது போய் பார்க்கணும். ஆண்டவன் ஏதாவது ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கை காலுக்கு உழைக்க தும்ப கொடுப்பாரு. அப்படித்தான் ஆண்டவன் படி இழப்பாரு. நான் ஒன்னும் அவளை பைத்தியாரம் கிடையாது. அவளை எங்க ஆட்சி எதுக்கு கெட்டு வந்திருக்கேன். வீடு சுத்தி போடணும். நான் ரவுண்ட்ல சுத்தி வருவேன். போடுவா போடுவா 3 நேரமும் சோறு போட்டு தரணும். விடிஞ்சிட்டான்னு கிழக்க பார்க்க கூடாது. சரி. சூரியன் உதிக்கான்னு விடிஞ்சிட்டான்னு பார்க்க கூடாது. ஆமா. நல்லா உழைக்கணும். உம்ம மாதிரி பைத்தியாரம் போய் உழைப்பான். நாமெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா எந்திக்க மாட்டேன். பேசாம படுத்துக்கிடுவேன். சரி. வேலைக்கு போறோம். ஆமா. வேலைக்கு போறோம். கரு மாட்டே கொண்டு அடிச்சு போட பாத்துக்கோ. யார வேலைக்கு போய் சொல்லுத? நீ வீடு சுத்தன்னா ஒழுங்கா சுத்து. 2 புள்ளைகள் இருக்கு. அதையும் சுத்து. வாரத்துக்கு 400 ரூபாய் சம்பளத்தை வந்து உன் பாட்டுக்கு அரிசியை வாங்கி போட்டு சோத்த பொங்கி தாரியா? உனக்கு வாக்கப்பட்டவன் விளங்கிதான் போயிருவா. நீ முதல்ல உனக்கு தெரியும். அதாவது ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வாழ்ந்து வந்தாங்களாம். சரி வரட்டும். வாழ்ந்து வரும்போது அந்த அம்மா அந்த ஐயா வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறார். சரி. கவர்மெண்ட் ஜாப்பாக பணி செய்து வரக்கூடியவர். இந்த அம்மா அவருக்கு மனைவியாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மா 50 வயசுல வந்து அந்த ஐயாவுக்கு கூட எனக்கு வாழ்க்கை வேண்டாம்னு அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக வந்தாங்களாம் கோர்ட்டுக்கு. சரியா போச்சு. எந்த வயசுல? 50வது வயசுல. 50வது வயசுல வந்து எங்க 2 பேருக்கும் வாழ்க்கை வேண்டாம் டிவோர்ஸ் கொடு அப்படின்னு அந்த அம்மா வந்திருக்கான்னா அப்ப என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிய? என்ன விவரம்? அப்போ அந்த கோர்ட்டிலே பணி செய்யக்கூடிய நீதிபதி கேட்டாராம். என்ன கேட்டாரு? இத்தனை வருஷமா இல்லாம 50வது வயசுல வந்து ஏமா நீங்க இப்படி டிவோர்ஸ் கேக்குறீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு உடனே கேட்டிருந்தா யோசிக்க கூடிய அளவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு வாழ்க்கைய பாத்துக்கலாம், அவங்களும் ஒரு வாழ்க்கைய. 50வது வயசுல வந்து நீங்க டிவோர்ஸ் கேட்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நாளா ஏன் இருந்தீங்க? எதுக்காக? ஒருவேளை அந்த ஐயா தண்ணி அடிப்பாரா? தண்ணி அடிப்பாரா? இல்லங்க ஐயா, தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரு. அப்ப வேற ஏதாவது பெண் கூட தொடர்பு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதுவும் கிடையாது. இல்ல. அப்ப வேலைக்கு போக மாட்டாராமா? என்னன்னு தெரியலையா? அதெல்லாம் வேலைக்கு நல்லா போவாங்க, சரியா போவாங்க. அப்ப உங்க மேல ஏதாவது பாசம் இல்லையா? அதெல்லாம் பாசமா இருப்பாங்க. அப்ப உங்களை வேற ஏதாவது துன்புறுத்துனாங்களா? சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல ஐயா. அது கிடையாது. இல்லைன்னா உங்களை அடிமையா வச்சிருந்தாங்களா? அப்படி எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்ப வேற எதுக்குமா நீ டைவோர்ஸ் கேட்டு வந்த? எதுக்குமா கேக்க அப்படின்னு அந்த நீதிபதி கேட்டதுக்கு என்ன சொன்னா? அந்த அம்மா சொன்னாளா, என்ன சொன்னா? என்னை கட்டி கொண்டு வரும்போதே அரசாங்க பணியில இருந்து கொண்டிருந்தார். சரி. அந்த ஐயாவுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா வேற ஊர்ல வேலையை மாத்தி போடுவாங்க. அரசாங்க வேலைனாலே அப்படித்தானே. அப்ப இந்த ஐயாவுக்கு எந்த இடத்துல அரசாங்க வேலையை மாத்தி போடுதாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்துல அவர் பணி செய்யக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பாப்பாராம். அவன் எட்டிலாம் போக மாட்டாரு. பக்கத்திலே ஒரு வீடை பார்த்து வாடகைக்கு கொடுத்து இந்த அம்மாவை அழைத்து கொண்டு வச்சிருப்பாராம். சரி. காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாராம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே இந்த அம்மா சூடா உடனே அந்த ஐயாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். காஃபினா கடையில வாங்கி காஃபி பவுடர் போட்டு காஃபி போடக்கூடாது. அந்த காஃபி கொட்டையை வீட்டிலேயே வறுத்து உடனே புதியதாக அரைத்து காலையில 4 மணிக்கு காஃபி போடணுமா? சரியான யோசனை. காஃபி போட்டு அதுக்கு காலையில 4 மணிக்கு அந்த ஐயாவுக்கு கூட வச்சு சாப்பிட ஏதாவது போண்டா வச்சு வீட்டுல உடனே காலையில போடணுமா? 4 மணிக்கு அந்த ஐயா குடிச்சிட்டு வாக்கிங் போவாராம். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வருவாராம். 7 மணிக்கு 8 மணிக்கு வருவாராம். வரும்போதே எங்கெங்க கடை இருக்கும் அங்கெல்லாம் போய் புதியதா காய்கறி அன்னைக்கு விளைஞ்ச காய்கறி வாங்கிட்டு வருவாராம். அந்த ஐயா வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த அம்மா சமையல் பண்ணணுமா? காலையில இட்லி அவிச்சா 3 வகையா சட்னி வைக்கணுமா? அப்படியா? 3 வகையா சட்னி வச்சு அதுக்கு பிறகு 10 மணிக்கு வேலைக்கு போவாராம். 11 மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு டீ குடிக்க வருவாராம். அதே நேரத்துல மறுபடியும் புதியதா டீ போடணுமா? சும்மா குடிக்க மாட்டாராம். தொட்டுக்கிட ஏதாவது இருக்கணுமா? வேலைக்கு போவாரு. 1 மணிக்கு வருவார். காலையில வச்சதுல மிச்சத்தை எதையுமே சாப்பிட மாட்டாராம். மத்தியானத்துக்கு புதுசா ரெடி பண்ணணுமா? கூட்டு, கறி, குழம்பு, அவியல், பொரியல் எல்லாமே இருக்கணுமா? சாப்பிட்டு போனதுக்கு பிறகு மறுபடியும் 3 மணிக்கு ஒரு நேரம் டீ குடிக்க வருவாராம். மறுபடியும் அந்த அம்மா புதுசா காஃபி போட்டு அதுக்கு ஒரு வடை போண்டா போடணுமா? ஆமா. வேலைக்கு
போயிருவாரு. சரி. நைட்டு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாரா. காலையிலயோ மத்தியானமோ மிச்சம் வச்சது ஒண்ணு கூட தொட்டு பார்க்க மாட்டாராம். அது மாட்டாரு. புதுசா மறுபடியும் தோசையோ சப்பாத்தியோ அதுக்கு என்ன உண்டு ஏற்பாடு பண்ணணும். நான் இப்படியே ஒரு 50 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஆமையா. அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும். நாங்களா என் உடம்புல கெதி இருந்துச்சு, நல்ல தைரியம் இருந்துச்சு. சரி. இது வரைக்கும் செஞ்சு கொடுத்தேன். அவர் கேட்டதான் செஞ்சு கொடுத்தேன். சரி. எனக்கு வயசு 50 தாண்டிட்டு. சரிதான். இது எனக்கு அப்படி பாடுபட முடியாது. அப்ப நீதிபதி கேட்டாரா, அப்ப இத்தனை வருஷமா நீங்க 50 வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அம்மா, நீங்க ஏன் முதலாவது இதை கேட்டிருக்க கூடாது, கொஞ்ச நாளையில கேட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்லன்னாராம். இல்ல இல்ல. அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அந்த பெண் குழந்தை யாரு பாப்பாங்க, இவர் சரியா வளர்ப்பாரான்னு எனக்கு தெரியாது, அதனால அந்த புள்ளைய கட்டி கொடுக்க வரைக்கும் நம்ம காலத்தை ஓட்டுவோமேன்னு நான் இருந்தேன் ஐயான்னாரா. அதுக்கு தான் இருந்தேன் ஐயா. சரி, அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு பிறவாவது நீங்க போயிருக்க வேண்டியதானே. என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்தா யாரு பாப்பா, நான் தானே பாக்கணும். இப்போ என் பிள்ளைக்கு கட்டி கொடுத்து குழந்தையும் இருக்கு, குழந்தையும் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கு, அதனால இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு டைவர்ஸ் தாங்கன்னாங்களாம். அத மாதிரி உனக்கு சாப்பாடு பொங்கி போடவாயா நாங்க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சாப்பாடு பொங்கி போட சொல்லல, சாப்பாடை வந்து ஆக்கி போடுங்கன்னு சொன்னேன். ரெண்டு ஒண்ணுதான். சரி. அதாவது வீடு சுத்தி எனக்கு போடுங்கன்னு சொன்னேன். அப்படி வீட்டுக்கு நமக்கு வாக்கப்பட்டு வாரம் வந்து நம்ம புருஷன் நல்லா உழைச்சி போடுவாரு. சரிதான். நல்லா திங்கலாம், நல்லா உங்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு தான் வருவா. உம்ம மாதிரி வாப்பளைக்கு வாக்கப்பட்டா எப்படி இருக்கும்? நான் திட்டம் போட்டே வேலை செய்யக்கூடிய ஆளு. உம்ம மாதிரி விவரமா அப்படி விவரமா நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? அப்படியாகவே இருக்கும் போது இந்த அழகான நேரத்தில் பாடும் நாவலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் மேல நம்பி புறத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய ஏ கூடம்மாள் அவர்களும் கே ஐயனார் யாதவ் அவர்கள் சார்பாக விவசாயம் செய்து வரக்கூடிய ஐயனார் யாதவ் அவர்கள் சார்பாக அவங்க எவ்வளவு ஆசையா விவசாயம்னு எழுதியிருக்காங்க பாத்தியா. விவசாயம் இல்லனா உலகமே இல்ல. பிறகு விவசாயம் தான் முதுகு எலும்புன்னு சொல்லுவாங்க. அவங்க விவசாயம் பண்ணல நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது, கஞ்சி கிடையாது. அப்பேற்பட்ட ஏ கூடம்மாள் ஐயனார் யாதவ் சார்பாக நாமளுக்கு அன்போடும் பண்போடும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவருடைய குடும்பம் குல கோத்திரம் எல்லாம் ஈசன் பகவானோட அருளா, ஈசன் பகவானோட அருளா, அருளா ஏக கையிலை போல் மால அவரை எந்த முகம் அது நாம் போனா வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்னைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று பத்ரகாளி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளை வரம் வேணுமே என்று ஆலக்குழிய வைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி அவர் கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் நாவை ஊன்றி தலைகீழாக வாளை நிறுத்தி சிவனை எண்ணியே தவம் இருந்தார்கள். ஒரு வருடம் தவம் இருந்தாரா? எத்தனை வருஷம்? 2 வருடம் தவம் இருந்தாரா? அதுவும் இல்லை. 12 வருடங்களாகவே சிவனை எண்ணியே தவம் இருந்தார்களா? இருந்தார்கள். அவர் எப்படி தவம் இருந்தார்? எப்படி ஐயா? அங்கே உண்ணாமல் உறங்கா உடையவனை மறந்திடாமல் அண்ணன் தன்னை அறந்திடாமல் அரணார் புகழ் மறந்திடாமல் அரணை அரணையே அரணை அரணையே அரணை எண்ணி தவம் இருந்தார்.
நமக்கு மனமிறங்கவில்லை. எதற்காக? ஒருவேளை நம்ம தவத்துல ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? இருக்குமோ? தவறாகத்தான் நாம தவங்களை செய்து விட்டோமா? ஆமா. என்ற ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, சம்போ சாமி என்ன குற்றம், நான் என்ன குற்றம், என்ன குற்றம் செய்திட்டேன் சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ, சம்போ சங்கரா, எங்களை பாராமல் இருப்பதேனோ. சம்போ சங்கரா, அங்கே தவம் இருந்து வாரபோது ஆடாதே கைலாசம், அங்கே ஆடுதையா செய்யுதையா, என் அகலாதே கைலாசம், ஆதி கைலாசம், அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா. ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது, நகலாத கைலாசமே நகண்டு மெல்ல ஆடும்போது ஆடும்போது அப்ப ஏறிட்டு பார்த்தால் இறைவனாகிய சிவபெருமான். என்ன செய்கின்றார்? ஏ பெரியம்மா, என்னம்மா? இப்படி தூங்கலாமா? என் மேலுக்கு வர்றது உனக்கு என்ன தெரியும்? ஆ? 11:30 மணி கூட ஆவலே, அதுக்குள்ள என்ன தூக்கம்? சேர் போட்டு உட்கார வச்சது ஒரு குத்தமா? அதானே, கேக்க நான் உறங்குறது உனக்கு ஒரு குத்தமா? எனக்கு உறங்க வருது யாரும் உறங்குனியா? பாத்துக்கோங்க. அவ நினைக்கவோ என்ன நாங்களும் சாமி பிறக்கும் இப்பம் போகலாம், வீட்டுக்கு பிறகு போகலாம் நினைக்கும். நீ லேசில நீ பெரிய லேசில விடமாட்ட உனக்கு சரிண்ணா. அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்காவோ. சாமி பிறவியாக 4 மணி ஆகுமே. 4 மணியா? ஆமா 4 மணிக்குன்னா இங்கே பாய வச்சிருவாவோ. 10 ரூபாய் தூங்குறாங்களோ? பிறகு தூங்கட்டும். அதாவது நம்ம தூங்குதவங்களை வந்து தவறே தூங்குதவங்க தவறா நினைக்க கூடாதா? பெரியாத்தா நான் உன்னை விட மாட்டேன், 5 மணி வரைக்கும் இருப்பேன். அப்படியா? அதான் நம்ம 2 பேரும் மேட்சா போட்டிருக்கோன்னே. அதாவது நம்ம பிறகு தூங்குதவங்களை வந்து நம்ம தவறே சொல்லக்கூடாது. ஏன் அப்படி? எள்ளு படிச்சிருக்கு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க, தவறா நினைக்க கூடாதா? ஏன் தெரியுமா? எதுக்கு? கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க தான் நல்ல கதையை கவனமா கேட்பாங்க. ஆ. அவ கண்ணை இப்படி முழிச்சு பாக்காவோ. கண்ணு சொக்குதுல்ல. பிறவே சரி. கண்ணை திறந்துகிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. ஆ. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? அநியாயம் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி கதையை கேட்பாங்க? அநியாயம்லாம் இல்ல தாத்தா. ஆ. இப்போ ஆட்சி எல்லாரும் கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம 6 பேரும் பாடுறதுக்கு வந்திருக்கோம். ஆமா. அப்போ உன்னைய பாப்பாங்க, என்னையும் பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. என்னையும் பாப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் நம்மளை பார்க்கும்போது ஆமா. ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. நினைப்பாங்க. உன்னைய பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. என்னைய பார்க்கும்போது என்ன நினைக்க போறாங்க? ஆ, இந்த கொடாடிக்கு தம்பிக்கு சரி. 17 வயசு இருக்குமா? கோடோடிக்க தொம்பிக்கு 17. 17 வயசு. ஆமா ஒரே அதுக்கும் ஒரே தான் இருக்கும். ஆமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஆள் நினைப்பாங்க, ஆ, பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட கேட்பாங்க, எப்படி? ஏம்மா ஆ, இந்த கொடாடிக்கு ஆளுக்கு 17 வயசு இருக்குமா? இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருக்கும். ஆமா அப்படி கேட்கும்போது பக்கத்துல உள்ள ஆள் சொல்லுவாங்க, என்ன நீ சொல்லுவாங்க? சும்மா இரு தாயி, ஆ, 17 வயசுல இருக்காது, ஆ, 16 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வயசு இருக்குமா அந்த பையன் வீட்டுல இருக்கலாம்ல, இந்த கொஞ்சம் வயசுல வந்து கொண்டாடிச்சுட்டு கிடக்கான் அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பையன்டா. சரி, என்ன பார்த்து அப்படி சொல்லுவாங்க. சரி. அப்ப உன்னைய பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க, என்ன? தாத்தாவை பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. அவரை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த மனுஷன் 95 வயசு இருக்குமே, ஆமா, இந்த ஆளு வீட்டுல கிடக்க வேண்டியது. வீட்டுல இருக்கலாம்னு சொன்னா இவராது வயசாகி போச்சுன்னு வயிற்று பாட்டுக்கு வந்திருக்காரு, இவனுக்கு கொஞ்சம் வயசு தானே இருக்கும், வீட்டுல இருக்கலாம்ல.
தாத்தா பிழைச்சிட்டு போட்டும்னு இருக்க வேண்டியலாம்ல. இவருக்கு நினைப்பு இவர் வீட்டுல இருக்கணும்காரு. ஆமா. இவருக்கு நினைப்பு இவர் வீட்டுல இருக்கணும் இருக்கு. சரி. அப்ப என்ன செய்ய, ஒற்றுமை இப்படித்தான் இருக்கும் பாத்துக்கோங்க. அவரை பார்த்தா அப்படி நினைப்பாங்க. அப்ப என்னைய பார்க்கும்போது ஏதாவது நினைப்பாங்க. உன்னை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? என்னைய பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? தாய்மார்கள் தான் நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? ஏன்னா ஒரு பெண்ணினுடைய மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். அப்ப அவங்க நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், ஜவுளி கடையில அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, எப்படி இந்த புள்ள போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா, அத கடையில கொண்டு உரசி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. தங்கத்துக்கு கொண்டு தங்கத்தை போட்டுருக்காங்க அதானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளைக்கு வயசு ரொம்ப இருக்குமோ இல்ல சின்ன பிள்ளையாத்தான் இருக்குமோ அப்படின்னு பல விதமா யோசனை பண்ணுவாங்க. பொண்ணு இவ்வளவு சிவப்பா இருக்காள, அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா? எனக்கு என்ன தெரியுது, எனக்கு கேவலப்படுத்தாம விட மாட்டேன். மேக்கப் பண்ணதே கெடுத்துட்டு நமக்கு என்ன தெரியுது, ஒழுங்கா சொல்லும். அப்ப பாக்குறவங்க கூடிய கண்கள் வந்து பல விதமா சிந்தனை பண்ணும். ஆமா, கண்ணு பாக்கும், ஆனா சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க என்ன கவனம் மாறாது கதையை மட்டும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியா? இந்த ஆட்சி இருக்கா பாரு, லேசா அங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சரி இது நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்காணிக்கு போயிட்டாவோ. அதுக்கு பிறகு அவ மனசுக்கே நிம்மதியா இருக்கு பாத்துக்கோ. ஆமா, எதுனாலும் உடனே போய் பார்க்கணும். அதுக்குத்தான் சொல்லுவாங்க, குண்டாமட்டி பேசல உனக்கு வயது ஊதிருமே அப்படிம்பாங்க பெரியவங்க. அத மாதிரி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும்போது கவனம் மாறி போயிரும். அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிக்கும். உறக்கம் வந்தவங்க உறங்குங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க. அதை போலவே அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருந்த மகிமையினாலே அந்த கைலாசமே அங்குமிங்குமாக ஆடிக்கொண்டிருக்க பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்லா திருநாளை இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது, தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருவேருக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப ஆண்டவன் அகில உலகம் எல்லாம் தன் வேலையை பார்க்க வேண்டும் என்று படியிழக்க புறப்பட்டார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். போகக்கூடிய நேரத்தில் இருகரத்தால் வழிமறித்து ஆண்டவனே பகவானே பகவானே இன்றைய தினமதியில உங்களோட படியளப்பை சொல்லுகிறாயே, உன்னை நான் அழைத்து கொண்டு போனா எந்த குறையும் எனக்கு இல்லை. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பல விதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த கால 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்க. நல்லா இருக்கா? அதனால நீ என் கூட வந்தேன்னு சொன்னா அவருக்கு என்ன
ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு என்னாச்சு அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. இருக்காது. நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வாரேன். வருகின்றேன். ஆண்டவா என்ன ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். பேச மாட்டேன் ஐயா. அப்படியா? ஆமா. பார்வதி என்ன உன் வாயினாலே சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். வேற என்ன செய்ய வேண்டும்? உங்க அண்ணனாகிய கோபால கண்ண மேல சத்தியம் பண்ணி கொடுத்தால் என்னோடு உன்னை படி இழக்க நான் அழைத்து கொண்டு போவேன். ஆமா. அப்படியா? சரி சரி ஆண்டவா, எங்க அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியமா சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதா தேவியும் என்னையா பாரு உலகம் எல்லாம் படியிழக்க பயணமாக வருகிறார்கள். எப்படி ஐயா? எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? நாளை நல்ல தினையை கொண்டு படியிழந்து முடித்த எனக்கு நடந்து வந்ததுனால எனக்கு களைப்பா இருக்குது ஐயா. கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாறை விட்டு கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து வரக்கூடிய வழியிலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டார். பார்வதி ஓடி போய் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டார். அப்ப ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலக அண்ணா பேண்டு போட்டிருக்கான் பாரு ஒரு தம்பி. அவனை மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும் சின்ன பையன். மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டு இருக்கிறான். முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அப்போ மரத்துக்கு மேல முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதானே. புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகை, கீழே விழுந்தா இவன் பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான் அல்லவா. பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுத்தானே பிறக்கணும். ஆண்டவா, அதோ அந்த பிள்ளைய போய் நீங்க உடனே காப்பாத்துங்க. நீங்க போய் ஆத்துங்க ஐயா. காபி ஆத்துங்க. இப்ப தானே டீ ஆத்தி கொடுத்தாங்க. சூப்பர் காபி, சூப்பர் டீ. எப்ப கேட்டாலும் தராங்கல்ல. நேத்து காப்பி கொடுக்கத்தான் செஞ்சாங்க. ஒரு ஊர் குறைச்சி சொல்லக்கூடாது. இருந்தாலும் இங்க வந்து அதிகமான ஒரு பாசம், அன்பான உள்ளம், சரியான சாப்பாடு. உனக்கு காப்பிய வாயாமே கொடுத்தா சரியான ஏற்பாடு, ஒரு உபச்சாரம். எப்பேற்பட்ட சிரிச்ச முகத்தோடு ஒரு அண்ணாச்சி வந்த உடனே காப்பியை தரட்டுமா, கல்லறை தரட்டுமா, இல்ல கூலிங்க தரட்டுமா, மிச்சர் தரட்டுமா. மிச்சர்லாம் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் தந்தாங்க. எங்கதான் போச்சு? பாதி சாப்பிட்டாரு, பாதி பையில மடிச்சுக்காரு.
என் பிள்ளைகள் என்னத்தை சாப்பிடும். அதனால ஐயா வேற சொல்லி என் பிள்ளைகளுக்கு விடிய காலம் கொண்டு கொடுப்பேன். உள்ள வச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா போதும் ஐயா. அவன் இட்லி பார்சல் 6 பார்சல். பிள்ளைகளை பூரா கட்டி கொடுத்து 5-6 வருஷம் ஆகி போச்சு. வீட்டுல போய் இவர் மறுபடி வச்சு சாப்பிடுறது. பேர பேத்தி கொண்டு போங்களா? பேர பேத்தி கூட கோயம்புத்தூர்ல இருக்காவோ. அப்பாடி அவன் இட்லி பார்சல் 6 பார்சல் வந்துச்சு. 2 பார்சல் உள்ள வச்சுக்கிட்டாரு பைக்குள்ள. நீங்க என்ன ஜாதகத்தையே நீங்க சொல்லிருவீங்க. சரி போட்டும். அதனால பாலகன் கீழே விழுந்தா செத்து போவாண்டவா. ஆமா நீங்க தான் உயிரை கொடுத்து காப்பாத்தணும். போங்க போங்க ஐயா. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னனா இல்லையா? சொன்னீங்க. இப்ப போய் பிள்ளைய காப்பாத்தினா என்ன அர்த்தம்? என்ன விவரம் சொல்லி. ஆண்டவா ஐயா, படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் தானே நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். நீங்க போய் பிள்ளைய காப்பாத்துங்க. அவன் படி இழந்து முடிச்சாச்சு, காப்பாத்துங்க. அப்படியா? அப்ப சிவன் ஞானத்தால் பார்த்தார். ஞானத்தில் பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கு இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே. கிடையாது. திடீர்னு இப்படி இருக்கு, இது என்னவா இருக்கும் அப்படி என்று அப்படின்னு பார்க்கும்போது என்னய்யா இது யாருடைய வேலை? யார் வேலை? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? அண்ணனாகிய கண்ணன் மேல். கண்ணன் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா பார்வதா தேவி. ஆமா. கண்ணை சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டாருல. கண்ணை ஏற்கனவே பெரிய கள்ள கபட நாடக. அவன் சூசுர அவதாரன். ஆமா ஆமா சூச அவதாரமா? சூச அவதாரம் கிடையாது, சூசுர அவதாரன். அப்படி அதாவது பல ஒரு வித்தைகளும் செய்வார். ஆமா அதுக்கு தான் சூஸ்திர. அதான் கண்ணன் இல்லை என்றால் கதையும் கிடையாதாம். ஆமா கண்ணன் இல்லாத கதையும் கிடையாதாம். ஆமா வகை வகையா கறி வச்சாலும் வாழைக்காய் இல்லாத கறி அவிய கறியாவா. அத மாதிரி சரி கதைக்கு பெரிய கதாநாயகனே கண்ணன் தான். கண்ணன் தான். உலகத்திலே பெரிய வக்கீல் யாரு தெரியுமா? யாரு? அவர்தான். அவர் எந்த கேஸ்னாலும் எவ்வளவு பெரிய கேஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் கண்ணன் கிட்ட போனா முடிச்சு விட்டுருவாரு. அவன் எந்த கதையை தொட்டாலும் சரிதான், கண்ணன் வராம இருக்க மாட்டான். அப்பேறுபட்ட கண்ணபுரான் என்னய்யா பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் அப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணி வைக்கார். செய்திருக்கின்றார். இதை அறிந்த ஆண்டவே காப்பாற்ற முடியாதென்றார். ஆமா பார்வதி காப்பாத்தினாத்தான் உங்க கூட வருவேன்னா. அப்படி இல்லனா வரமாட்டேன். உன் பிடிவாதத்துக்கு என்கிட்ட மருந்து இல்ல. ஆமா வாதத்துக்கு மருந்து உண்டு. அந்த பிள்ளைய நான் காப்பாத்துவேன். ஆமா ஆனா ஒண்ணு என்ன? அவன் எப்படியும் மரத்துல இருந்து கீழே இப்ப விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாத்துவேன். காப்பாத்துகிறேன். 2 பேருமே பேசி முடித்தார்கள். ஆமையா. பாலகை வெட்டு முடிந்தான் கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கரணம் போட்டு வந்தான பாவி. ஆமா அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தால் என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருக்கலாம். ஆமா இல்லை என்றா என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். இந்த வேட்டி அவந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் பெல்ட்ட கொஞ்சம் கொடு தம்பி, நாளை தந்துரு. வேண்டாம் அவன் பெல்ட்ட உருவிட்டான் உடனே. அப்போ பெல்ட்ட கேட்கண்டாரியா? ஏல தம்பி ஏப்பா அவ்வளவு பாசமாடா உனக்கு? நாளை காலையில கல்யாண வீட்டுக்கு போகணும், உன் பேண்டையும் சேர்த்து தாங்க போட்டுட்டு போயிட்டு வந்தாரு. பேண்ட் கூட அள்ளிக்கிட்டு போ. சரி போட்டோம். சரி பேண்ட் கொடு. பெல்சா தம்பி பெல்சா. அவன் எல்லாத்துக்கும் ரெடியா. அதை பத்தி ஒண்ணுமில்ல, என் பேரன் தானே, நான் கையினால வாங்கிக்கிடுவேன். அவன் அப்படியே நம்மோட தான் இருக்கான், பெரிய வில்ல. ஆமா ஆமா வந்து நேரத்துல நம்மோட தான் உட்காந்துருக்கான். ஐயா போட்டிருக்கேன் சீர்ஸ் பேண்ட தான் கேட்டேன். அப்படியா? வித்தியாசமா நினைக்கல. நாங்களும் வித்தியாசமா சொல்லல. சரி போட்டோம். அவர் பேண்ட் கையில கொடுக்க சொல்றாரு. பேண்ட கையில கொடுக்க சொன்னேன். சரி. அப்ப இந்த பாலகன் மரத்துல இருந்து கீழே விழும்போது என்னய்யா அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பேசி முடித்து பாலக கீழே வந்தானே, பாவே என்ன அம்மான்னு சொன்னானா? சொல்லி இருக்கலாம். இல்லையா அப்பான்னு சொன்னானா? அத சொல்லலாம். அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. சொல்லல. அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? 1 2 3 4 5 நான் சொன்னா கிடையாது. என்ன சொன்னா? வேற என்ன சொன்னா சொல்லுங்க பாப்போம். சரியா சொன்னா எங்க தாத்தா இப்ப 100 ரூபாய் தருவாரு. ஆமா இவ மாட்டி வச்சிருக்கா, என்கிட்ட கொடுத்துருக்கா. சரி 100 ரூபாய் போச்சு. என்னது? அப்ப 500 கொடுங்க. நாங்க 500 ரூபாய் கொடுங்க. நாங்க அவ்வளவு விவரம் இல்லாமல இருக்கோம். எத்தனை பேருக்கு போன் நம்பர் வாங்கி அனுப்பி விடுங்க. ஆமா தாத்தா சொன்ன மாதிரி நாங்க தருவோம். வீட்ல போய் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுது என்ன? ஆமா இப்படி ஊருக்கு சொல்லிட்டு ஒருத்தருக்காக நான் அக்கவுண்ட்ல போடல,
மொத்தமா போட வேண்டியிருக்கும். இல்ல அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரோம். அது செய்யலாம். அடுத்த வருஷம் வரும்போது கொடுக்கலாம். அப்ப இந்த பாலக அவங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேம்னா பாக்கச்சனையும் போக்கல மாதிரி செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். நாலு வழி சாலை ரோட போட்டிருக்கு. ரோடாயா போடுவாங்க. நீ தானே சொல்லுவ. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் நல்ல வார்த்தையா இருக்கணுமா, இருக்க வேண்டும். நம்ம வாயினால் யாரையும் சபிக்க கூடாதா, கூடாது. வாழ்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கணுமா, இருக்கணும். ஏன் தெரியுமா, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. சொன்னா பலிக்குங்க தான் நினைச்சு பேசணும். கண்டிப்பா. அதனால செத்தேன் என்று விழுந்தான் பார்வதி செத்து போனா. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்றா அண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போவோமே ஆட்சி நினைக்கா ஆட்சியா நினைக்கா நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஒரு ஆமா இது வேற இருக்குல்ல. தாத்தா போய் 4 நாள் ஆச்சு. இந்த கிழமை எப்ப வருவானோ தெரியல. செலவுக்கு வேற ரூபா இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே நினைக்கான். மாம்பழம் சரி 100 ரூபாய்க்கு 3 கிலோ விக்கி வீட்டுக்காரர் வாங்கிட்டு வருவானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போவோமே கால்நடையா வாரா பார்த்தால பார்வதியா ஆண்டவனே பகவானே நாகக்கண்ணி பெண்கொடியா தவம் இருக்கும் விவரமே நான் அறிய வேணுமை பார்வதியும் கேட்ட போது பார்வதியும் ஆதி பகவானும் இதுக்குத்தான் மேட்சா போட்டு வந்தோம். மேல வந்து உட்கார்ந்தா பொருத்தமா இருக்கும். ஆச்சு என்னைய மாதிரியே கையசைக்காம. அதாவது நான் கொஞ்ச நேரம் அங்கிட்டு போயிட்டு வரேன். சரி நீங்க வந்து மேட்சா வந்து இருங்க. ஆனா இருப்பாங்க. அப்படி என்று சொல்ல 12 வருடமா குழந்தை இல்லை அம்மா. அதனால பகவானாகப்பட்ட என்னை நினைத்து தவம் இருக்கிறாங்க. ஆண்டவா பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும். குழந்தை வரம் என்றா நீங்க இப்பமே கொடுக்க வேண்டியதானே. ஏய் பார்வதி பிள்ளை வரமா சாதாரணமா கொடுக்க முடியாது. போன ஜென்மா அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். கணக்குல பார்த்தா தான் கை குழந்தை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படி என்று சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணையின் கணக்கை பார்த்தார்கள். கணக்குல என்ன தெரியுது ஐயா, போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனதான் பிறன் 8 மாத சூல்மா அம்பாலை மருத்துவம் அதான் பிறன் 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்திருக்கா அருவ கலைத்திருக்கா ஒரு மருந்த கொடுத்திருக்கா உருவ கலைத்திருக்கா கருவளித்த இருவருக்கு கருவளித்த ஐயா கை குழந்தை கிடையாது. கருவளித்து உருவளித்தவருக்கு கை குழந்தை இல்ல. நம்ம கைலாசம் போவோம். ஆண்டவா போன ஜென்மத்திலே பாவம் செய்ததனால
அதனால இந்த சென்மத்திலே தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாக அந்த பாவத்தின் பலனை அனுபவித்து விட்டார்கள். அப்படியானா தவம் இருந்ததற்கு என்ன பலன் இருக்கிறது? நீங்க குழந்தை வாக்கியம் கொடுங்க. என்ன மாதிரி ஒரு பெண்ணுல பெண்ணும் தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியுமா? முடியாது. சாமி பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும், மந்தைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்க வேணும், கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும், கல்லாய உம்மனது கடுகள உயரங்களை இருப்பாய உம்மனது இருப்பாய உம்மனது சாமி எல்லள உயரங்களை இருப்பாய உம்மனது பின்னால இடைஞ்சல் வரும், வந்து சேரும். மடலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேர அம்மா. அதனால என்னால குழந்தை கொடுக்க முடியாதுவா, நம்ம போவோம். நீங்க மட்டும் இப்ப குழந்தை வரம் கொடுக்கலன்னு சொன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து நான் வைக்க மாட்டேன். நான் கைலாச வர மாட்டேன். ஆண்டவனே பகவான் பிள்ளை கொடுக்க விட்டால் பின்னால வர மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆரவன்னு சொல்ல மாட்டேன், கைலாச வர மாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை உனக்கு பணிவிடைய செய்ய மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன். ஏ பார்வதியின் சொன்னபோ ஆண்டவை எது சொல் எப்படியடி பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுக்க முடியும்? என்னால முடியாது. நான் கைலாச வாயம் பின்னால ஆண்டவா இனி உங்க பேச்ச நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன், நம்ப மாட்டேன். பெண்ணாக பிறந்திருந்து தவம் இருப்பதை பார்த்து போனா உம்ம மாதிரி என் மனசு கல் மனசு கிடையாது. பெண் பாவம் பொல்லாத பாவம் ஐயா. நம்ம பெண் பாவம் பொல்லாத பாவம். அப்படியா? எப்படியாவது குழந்தை வரம் கொடுக்கணும் ஐயா. இனி உங்களை நான் எதிர்பார்த்து நிக்க மாட்டேன். ஆமா. உடனே இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே ஆக வேணுமே என்று ஆங்கார கோபம் கொண்ட அந்த ஆதிபராசக்தி சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான் கொடுக்காவிட்டா, பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஏ பார்வதியும் சொன்னபோ ஆண்டவை எது சொல் ஏடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகள். ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தையை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால விடி சாபத்தை பிள்ளையில்லா 2 பேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவை சாபத்தை கொடுத்தார். பார்வதி சொன்னார், ஆண்டவா நான் யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்குறீங்க. ஒரு பாம்பின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. இல்ல கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. மாற்று வரம் தந்தா நான் போய் முதலையா பிறக்கிறேன். அப்படியானா கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக 2 பேர்களையுமே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாசனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வரம் கொடுக்க பார்வதி அமிர்த கலசத்தை வாங்கி கொண்டு வந்து அமிர்த கலசத்தை வாங்கி வந்து நாகபுத்த அடிவாரத்தில் அதாவது மேல கோட்டை வாசலில் அந்த அமிர்தம் என்ற கலசத்தை கண்ட வடிவமாகவே அடுக்கி நாகராஜன்
காவலா இருந்து கொண்டு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. 21 நாள் அரை மண்டலங்களாக 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா
பச்சை பண்ணா ஏ வந்த வேளா நீ கங்கையாத்து தண்ணிக்குள்ள மாரியம்மா கன்னி பண்ணா வந்த வேளா ஓடியா நீ வாராளா வாராளா ஏ இருக்கங்குடி ஏ மாரியம்மா வடக்கருந்து ஏ வாராளா ஏ ஆத்துலையும் தலைமுலிகி தலைமுலிகி ஆரணியா பட்டுடுத்து எம்மா ஆத்துலையும் தலைமுலிகி ஏ ஆரணியா பட்டுடுத்து ஏ அக்கினிய கையிலெடுத்து ஏ ஆடி வாரா மாரியம்மா என் தாயான என் பத்ரகாளி சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்து காட்டிடுவா அவ சொல்லி நல்ல வரம் கொடுப்பா பத்தீர என் காளியம்மா சொற்பனத்தில் காட்டிடுவா பிள்ளை இல்ல பேர்களுக்கு பிள்ளை நல்ல வரம் கொடுப்பா மதலை இல்ல பேர்களுக்கு மதலை நல்ல வரம் கொடுப்பா மாலை இல்ல பேர்களுக்கு காளியம்மா மாலை நல்ல வரம் கொடுப்பா அவ அக்கா தங்கை 8 பேரும் அவதரித்த வேளையில நாக வந்து கொடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட நாகம் கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட கூவை வந்து குலவை போட குள்ள நரி தாளாட்ட நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்த 8 கலசத்திலே அம்மா வந்து பிறக்க பத்திரகாளி ஈஸ்வரி அம்மா முத்தாரம்மா மாரியம்மா அழகுமாரி அழகுநாச்சியா வடகுத்தி அம்மா துர்க்கையம்மா இவ 8 பேரும் பிறந்த உடனே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி அப்ப மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு குழந்தையை சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள் அப்போ 8 பிள்ளைகளையுமே இன்பமயமாக வளர்த்து வரும்போது கைலாசத்திலே பார்வதாதேவி பார்த்தார். நாமுடைய அம்சத்திலே தங்கைமார்கள் 8 பேரையே நாகலோகத்திலே பிறவி பண்ணி இருக்கோம். சிவபெருமான் இதை பற்றி என்னவாக அறிந்திருக்கிறார் என்று தெரிய வேண்டும் என்று பகவானிடத்திலே என்னை விட அழகு பெண்ண நீங்க பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆண்டவே உன்னை விடவும் உன் தங்கை தான் ரொம்ப அழகா இருக்கான்னு உயர்வா சொன்னார். இனி இவா 8 பேர் அங்கே இருக்க கூடாது என்று கண்ணனை வரவழைத்து காளியர்களை கைலாசம் கொண்டு வர சொல்லி சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார். பத்ரகாளி அம்மா 16 வயது வரைக்கும் பக்குவமாய் வளர்ந்து 16 வயதிலே கன்னி பெண்ண ஆனவுடனே சிவனை அறிய வேணும் தெரிய வேணுமே என்று சிவனை அறிய வேணும் தெரிய வேணும் என்று அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். யாகத்தினால் இறைவனார் மாண்டு போக வேணும் என்று சொல்ல பார்வதியே ஆண்டவனுக்காக அக்கினியில இறங்கினார். இவ 8 பேர் யாகத்தில் இறங்கும் போது கருகி உருகி கைப்பிடி சாம்பலானா. உடனே மகுட சங்காரம் முடிக்க இந்த பத்திரகாளி நமக்கு வேணும் என்று மறு உயிர் கொடுக்க வேணுமே என்று மறு உயிர் கொடுக்க வேணுமே என்று ஆண்டவன் தீர்த்தமும் திருபிரம்பும் கையில எடுத்து சந்தனமான் ஜோலையில தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிரம்பா தட்டுவாரா தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 3வது உயிர்கள் வாங்கி சாகாத மகுடன பத்திர காளியம்மா சங்கார முடிப்பாளா மகுடன வலை முடித்து கைலாச மலையதில
போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த மேல நம்பி புறத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களையும் அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக என் பத்திரகாளி அம்மா ஒரு வேலையாக என்னென்னைக்கும் மக்களை காவல்